ராம் ராம். நமது சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கடந்த 23/2/2026 அன்று கன்னியாகுமரி செல்லும் வழியில் நாகர்கோயில் நகரில் சென்று தங்கியிருந்தேன். அன்று மாலை நாகராஜா திருக்கோயிலுக்கு சென்றிருந்தேன். இந்த கோயில் நாகர்கோயில் நகரின் அடையாளமாக கருதப்படுகிறது. நாகர்கோயில் நகர் பேருந்து நிலையமான மீனாட்சிபுரம் டவுன் பஸ் ஸ்டாண்டிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருக்கோயில் அமைந்துள்ளது. திருக்கோயில் சிவ வைணவ திருத்தலங்களின் ஒற்றுமைக்கு அடையாளமாக நாகராஜா, சிவன் மற்றும் கிருஷ்ணன் ஆகியோருக்கு தனித்தனி சந்நிதிகள் காணப்படுகின்றன. இந்த திருக்கோயிலில் எங்கு பார்த்தாலும் மதில் சுவர்கள் உள்பட நாகர்களின் வடிவமே தென்படுகிறது. நேரிலும் நாகராஜா அவ்வப்போது வந்து செல்வதாக தெரிகிறது. நாகப்பாம்புகள் உரித்த சட்டைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. ஆனால் யாருக்கும் எவ்வித தொந்தரவும் தருவதில்லை என்றும் சொல்கிறார்கள். இந்த கோயிலில் நுழைந்ததிலிருந்து எப்பொழுதும் ஓம் நாகராஜாவே, ஓம் நாகராஜாவே என்ற மந்திரம் தொடர்ந்து ஒலிபெருக்கியில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. இங்கு பிரசாதமாக புற்றுமண் தரப்படுகிறது. அது 6 மாதங்கள் வெள்ளையாகவும் 6 மாதங்கள் கருமையாகவும் இருக்கும் என்றும் சொல்லுகிறார்கள். இந்த திருக்கோயில் உள்ள மூர்த்தி நாகராஜா சுயம்புவாக உள்ள 5 தலை நாகராஜரை மூலவராக கொண்டது. சமண பள்ளியாக இருந்து பின்னர் இந்து வழிபாட்டு தலமாக மாறியதாகவும் சொல்லுகிறார்கள். 16ஆம் நூற்றாண்டில் திருவிதாங்கூர் மன்னர் வீர உதய மார்த்தாண்டவர்மனால் புனரமைக்கப்பட்டதாக நம்பப்படுகிறது. கோயிலில் மூலவர் மீது பட்டுப்பாவாடை அணிவிக்கப்பட்டு தீர்த்தமாக புற்றுமண் வழங்கப்படுகிறது. புல் வெட்டிய பெண் ஒருவரின் அரிவாள் 5 தலை நாகத்தின் மீது பட்டு இரத்தம் கசிந்ததால் இந்த கோவில் எழுப்பப்பட்டதாக நம்பப்படுகிறது. மன்னர் ஒருவர் தோல் வியாதியால் அவதிப்பட்டு நாகராஜாவை வழிபட்டு குணம் பெற்றதால் இந்த கோவிலை புதுப்பித்து தேரோட்டத்துக்கு ஏற்பாடு செய்ததாக வரலாறு கூறுகிறது. சிறப்பம்சங்கள்: மூலவர் நாகராஜர் மண்ணால் ஆனவர் மற்றும் 5 தலைகளை கொண்டவர். கருவறையின் கூரை பனை ஓலையால் வேயப்பட்டுள்ளது. இங்கு வழங்கப்படும் மண் விஷத்தை முறிக்கும் சக்தி உடையதாக நம்பப்படுகிறது. நாகலிங்க மலர் இங்கு சிறப்பு மலராக கருதப்பட்டு பயன்படுத்துகிறது. ஆவணி மாதத்தில் 10 நாட்கள் திருவிழாவும் தேரோட்டமும் பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகிறது. இங்கு நாங்கள் எடுத்த ஒரு சில புகைப்படங்களையும் தங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். வாய்ப்பு கிடைக்கும்போது அனைவரும் செல்ல வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.